பாகிஸ்தானிலிருந்து விடுவிக்கப்பட்ட அபிநந்தனுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் களை கட்டின. பாகிஸ்தான் ராணுவத்தால் கடந்த புதன்கிழமை காலையில் இந்திய விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் சிறைபிடிக்கப்பட்டார். இதுகுறித்து ட்விட்டரில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள பதிவில், தாய் நாட்டுக்கு விங் கமாண்டர் அபிநந்தனை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். உங்களது வீரம், பணியாற்றிய விதம், அனைத்திற்கும் மேலாக உங்களது கௌரவம் ஆகியவற்றால் இந்தியா பெருமை கொள்கிறது என்று தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அபிநந்தனின் அற்புதமான வீரத்தால் நாடே பெருமை கொள்வதாக தெரிவித்துள்ளார். 130 கோடி இந்தியர்களை ஊக்குவிக்கும் வகையில் நமது பாதுகாப்பு படைகள் திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். விங் கமாண்டர் அபிநந்தனை பார்த்து ஒட்டுமொத்த தேசமும் பெருமை கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். அபிநந்தனை திரும்ப அழைத்து வந்ததில் இந்தியா மகிழ்ச்சி கொள்வதாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். இதேபோல அபிநந்தனின் வீரம் நம் அனைவரையும் பெருமையடைய வைத்துள்ளதாகவும் அதிக அன்புடன் வரவேற்பதாகவும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களோடு சேர்ந்து தாமும் அபிநந்தனை வரவேற்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினும் தெரிவித்துள்ளார். இதேபோல் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோரும் அபிநந்தனை வரவேற்றுள்ளனர். இதனிடையே நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் அபிநந்தன் நாடு திரும்பியதை கொண்டாடி மகிழ்ந்தனர். நாகூர் தர்கா முன்பு பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகமாக கொண்டாடினர். மயிலாடுதுறை பேருந்து நிலையம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்கள் மற்றும் பயணிகளுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாடினர். காஞ்சிபுரம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது.